அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எக்ஸலில் பார்க்க போகிறது குறிப்பிட்ட இரண்டு ஃபங்க்ஷன்ஸ், அதாவது rank.EQ மற்றது let என்ற இந்த ஃபங்க்ஷன்ஸில். ஸோ இதில் இங்கே ஒரு தேவை இருக்குதுன்னு சொன்னால், இப்போ குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், இந்த பாடத்தில் குறிப்பிட்ட இந்த மாணவர்களுக்கான ரேங்கு காண வேணும். ஸோ ஆங்கில பாடத்தில் முதலாவது நீங்கள் ரேங்கை காண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால், அதுக்கு உதாரணமாக இப்போ டைட்டில் எடுக்கிறோம் ரேங்க் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ எடுத்துகிட்டு இப்போ கீழே குறிப்பிட்ட பேர் ரேங்கை காண்றதுக்கான ஃபங்க்ஷன் நார்மலாக விளங்கும் ரேங்க் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுக்கு முதல் ப்ரீவியஸான எக்ஸல் வேர்ஷன்ஸ்களில் பாவிச்ச ஃபங்க்ஷன் ரேங்க். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கலாம் எக்ஸ்ட்ராவாக. அதாவது rank.avg என்று சொல்லியும் rank.eq என்று சொல்லியும். rank.avg என்று சொன்னால் அவரேஜ் என்று சொல்கிறதும், rank.eq என்று சொன்னால் ஈக்குவல்ன்றதும். ஸோ அப்போ இந்த ரேங்கை நாங்கள் ரெண்டு ஃபார்மேட்டில் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்று தசம இலக்கத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளலாம், அல்லது முழு எண் வடிவத்திலையும் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் முழு எண் வடிவத்தில் தான் நாங்கள் நார்மலாக ரேங்கை பெற்றுக்கொள்வோம். ஸோ இதில் அப்படி பெற்றுக்கொள்கிற சந்தர்ப்பத்தில் rank.eq என்று சொல்லி எடுத்துகிட்டு இப்போ ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால், ப்ராக்கெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்குன்னு சொன்னால் அதுண்ட சிண்டெக்ஸ் முதலாவது நம்பர், மற்றது ரெஃபரன்ஸ், மற்றது ஓர்டர் அப்படின்ட்டு சொல்லிப்பட்டு. ஸோ இதில் நம்பர்ன்னு சொன்னால் குறிப்பிட்ட இப்போ ரேங்கை நீங்கள் காணும் பொழுது குறிப்பிட்ட ஏரியா கூட்டத்து, அதாவது ஏரியாவுக்குள்ளே இருக்கிற நம்பர்ஸை வைத்து கொண்டு தான் ரேங்கை காண வேணும். ஸோ இப்போ இதில் முதலாவது ஆங்கில பாடம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஆங்கில பாடத்தில் இருக்கிற முதலாவது செல் அல்லது குறிப்பிட்ட ஒரு செல்லை நீங்கள் தெரிவு செய்யலாம். ஸோ இப்போ இதில் முதலாவது நபருக்கு நாங்கள் ரேங்கை எழுதுகிறோம்னு சொன்னால், ஃபங்க்ஷனை காண்றதுக்கு ஃபங்க்ஷனை எழுதுகிறோம்னு சொன்னால், ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் செல்லை நீங்கள் தெரிவு செய்துட்டு கமா வைத்தீங்கன்னு சொன்னால் திரும்ப ரெஃபரன்ஸை கேட்கும். ஸோ ரெஃபரன்ஸை என்னவா இருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஏரியாவாக இருக்கும். திரும்ப கமா வச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ரேங்க் ஆர்டர் எதன் அடிப்படையில் இருக்க வேணும், ஏறு வரிசையாக ரேங்க் வரிசையாக. ஸோ டிஃபால்ட்டாக டிசெண்டிங் இருக்குது. ஸோ அப்போ அதை டிஃபால்ட்டை தேவை செய்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த நம்பர் கூட்டங்களுக்குள்ள முதலாவதாக நீங்கள் தெரிவு செய்து, அதாவது இந்த 98என்ற இலக்கம் எந்த ரேங்க், அதாவது எத்தனையாவது இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 100 சொல்லி எடுத்துக்கொண்டா 100, 100, 2, 99ன்றது 3, திரும்ப 99 இருக்கு 4, 98 5வது இடம். ஸோ இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதே இடத்துல இப்போ குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னு சொன்னால் கீழே இருக்க டேட்டாஸ், அதாவது கீழே இருக்கிற அனைத்து நபருக்கும் ரேங்க் சரியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ இங்கே என்ன செய்ய வேணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை எழுதிட்டு நாங்கள் ட்ராக் பண்ணும் பொழுது என்ன நடக்குதுன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஏரியா மாறுறதை பார்த்துக்கொள்ளலாம். அதாவது இப்போ ஃபஸ்ட்டுக்கு V3 to V12 இருக்கிறது, ரெஃபரன்ஸ் திரும்ப V4 to V13 மாறுது. ஸோ இப்படி மாறக்கூடாது. ஸோ இப்படி மாறக்கூடாதுன்னு சொன்னால் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கே மாறலாம்னு சொன்னால் ரேங்குண்ட நம்பர் மாறலாம். நம்பர்ண்டா ஒவ்வொரு செல்லும் மாறி மாறி போகலாம். ஆனால் அந்த செல்லுண்ட ஏரியா மாறக்கூடாதுண்டா குறிப்பிட்ட அந்த ஏரியாவை நீங்கள் லாக் பண்ண வேணும். ஸோ இதுக்கு என்னென்னு சொன்னால் உங்களோட கீபோர்டில் இருக்கிற F4 கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நார்மலாக குறிப்பிட்ட அந்த ஏரியாவை கம்ப்ளீட்டாக நீங்கள் லாக் பண்ணி விடலாம். ஸோ லாக் பண்ணி விட்டுட்டு இப்போ நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு திரும்ப குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷனை ட்ராக் பண்ணிங்கண்டா நீங்கள் இலகுவாக ரேங்கை கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 100 2 2 1 1 சொல்லிடுது, 99 2 3 3 அப்படின்ட்டு சொல்லி எடுத்துட்டு திரும்ப 98 5 என்று சொல்லி தந்திருக்கிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் லாஸ்ட்டு 35 10வது இடத்துல இருக்கிறதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி இந்த rank.eq என்ற ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸலில் பாவிக்கலாம். அடுத்த நாங்கள் let என்ற ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஸோ இந்த let என்ற ஃபங்க்ஷன்டா என்ன? let என்ற ஃபங்க்ஷன்ன்றது நீங்கள் இப்போ குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணி, ஸோ அந்த வேரியபிளில் உங்களுக்கு தேவையான ஒரு வேல்யூஸை அசைன் பண்ணி குறிப்பிட்ட அந்த வேல்யூஸை இன்னும் ஒரு இடத்துல அல்லது இன்னும் ஒரு தேவைக்காக பாவிக்கிறதுக்கு குறிப்பிட்ட அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாவிக்கிறதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட இந்த let என்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஈக்குவல் let சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டுக்கு நேம் அப்படின்ட்டு சொல்லியும் திரும்ப நேம் வேல்யூ என்று சொல்லியும் திரும்ப கால்குலேஷன்ஸ் ஓர் நேம் 2 அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதாவது முதலாவது ஒரு நேம் எடுக்க வேணும். இதை நாங்கள் நார்மலாக இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதை வேரியபிள் என்று சொல்லி சொல்கிறது. ஸோ அப்போ வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு திரும்ப அந்த வேரியபிளுக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸை நீங்கள் அசைன் பண்ணலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ வேரியபிளை அசைன் பண்ணதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வேரியபிளை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸை செய்யலாம் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளேயே. அல்லது இப்போ நேம் 2ன்றதை அதில் இன்னும் ஒரு வேரியபிளை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உதாரணமாக சொல்ல போனால் எனக்கு கையில் 4 வேல்யூஸ் இருக்குது.
வெவ்வேறுபட்ட 4 வேல்யூ இருக்குது. இந்த 4 வேல்யூஸையும் நான் கூட்ட வேண்டியிருக்கு. அப்போ 4 எண் கூட்டத்தையும் வந்து நான் ஏதாவது ஒரு வேரியபிளை அசைன் பண்ணி அந்தந்த வேரியபிளுக்குள்ளே போட்டதுக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட வேரியபிளை கொண்டு நான் எவ்வாறு கூட்டலாம்ன்றதை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த லெட்ன்ற ஃபங்க்ஷனை பாவிக்கலாம். இப்போது இந்த லெட்ன்ற ஃபங்க்ஷன் உண்மையில் என்னத்தை விளங்கப்படுத்த சொன்னால் முக்கியமாக குறிப்பிட்ட ஒரு டேட்டாவை இன்னும் ஒரு நேமுக்கு வந்து எவ்வாறு அசைன் பண்ணுறதுன்றதை தெளிவாக விளங்கப்படுத்தும். அதோட அசைன் பண்ணப்பட்ட டேட்டாவை மீண்டும் எப்படி நாங்கள் எங்களுக்கு தேவையான ஒரு கல்குலேஷன்ஸுக்குள்ளே ரீட்ரைவ் பண்ணிக்கொள்றதுன்றதையும் குறிப்பிட்ட இந்த லெட்ன்ற ஃபங்க்ஷன் இலகுவாக விளங்கப்படுத்தும். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உதாரணமாக குறிப்பிட்ட ஒரு வேல்யூஸை நான் அசைன் பண்ணுறதுக்காக வேரியபிள் ஒன்று எடுக்கிறேன் ஏ என்று சொல்லி. ஸோ ஏன்னு சொல்லிட்டு கமா வச்சேன்னு சொன்னால் எனக்கு கேட்க போகுது நேம் வேல்யூ. ஸோ இந்த ஏக்கான வேல்யூஸ் வந்து நீங்கள் கட்டாயம் அசைன் பண்ண வேணும். இப்போ உதாரணமாக நான் ஏக்கான வேல்யூஸை வந்து 10 சொல்லி அசைன் பண்ணுறேன். திரும்ப கமா வச்ச உடனே கால்குலேஷன். ஸோ இங்கே எனக்கு கால்குலேஷன்ஸ் எழுதாமல் நேம் 2வை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நேம் 2வை சொல்கிறேன் பி அப்படின்ட்டு சொல்லி. பிக்கு அசைன் பண்ண போகிறோம் வந்து 15 அப்படின்ட்டு சொல்லி. திரும்ப கமா வைத்தேன்னு சொன்னால் எனக்கு கால்குலேஷன்ஸுக்கு போகலாம். இல்லை எனக்கு 4 நம்பர் இருக்குன்றதால நான் 4 வேரியபிள் ஸோ சி என்று சொல்லி க்ரியேட் பண்ணுறேன். சிக்கு வந்து 20 அப்படின்ட்டு சொல்லி அசைன் பண்ணுறேன். திரும்ப டி என்று சொல்லி ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணுறேன். திரும்ப டிக்கு அசைன் பண்ணுறேன் வந்து 25 அப்படின்ட்டு சொல்லி. ஸோ இங்கே வந்து 4ஐயும் க்ரியேட் பண்ணது திரும்ப கமா வச்சேன்னு சொன்னால் திரும்ப நான் நேம் 5ஆவதுக்கு போகலாம் அல்லது கால்குலேஷன் எழுதலாம். ஸோ இப்போ எனக்கு 4 வேல்யூஸுக்கு வந்து நான் என்ன செய்துட்டேன்னு சொன்னால் அசைன் பண்ணி எடுத்துட்டேன். அதாவது வேரியபிளுக்கு 4 வேல்யூஸ் அசைன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இங்கே வந்து என்ன செய்ய போகிறேன், இப்போ எனக்கு கூட்ட வேணும். ஸோ எப்படி கூட்டல் எழுதுறது? அப்போ இந்த இதில் வந்து கூட்டலை நாங்கள் எழுதக்குள்ள என்ன செய்யலான்ட்டு சொன்னால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி அப்படின்ட்டு சொல்லினா இங்கே எழுதி விட்டேன்ட்டு சொன்னால் இப்போ எனக்கு வந்து இந்த ஏபிசிடி என்ற குறிப்பிட்ட இந்த வேரியபிள்ஸ் வந்து கொண்டிருக்கிற டேட்டாவுக்கான ரிசல்ட்ஸை எனக்கு நார்மலாக குறிப்பிட்ட இந்த லெட் ஃபங்க்ஷன் வந்து தரும். ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்ட்டு சொன்னால் நான் என்ன வேல்யூஸை வந்து செய்து என்ன வேல்யூஸை அசைன் பண்ணி என்ன கால்குலேஷன்ஸ் செய்தனோ அதை வந்து எனக்கு இங்கே தரும். அப்போ இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு இலகுவாக 70 சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ இதில் 10, 15, 20, 25 சொன்னால் 70 இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நீங்கள் செய்யலாம். ஸோ இதே போல் இப்போ எனக்கு இன்னும் ஒரு தேவைன்ட்டு சொல்லியிருக்கேன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த லெட் ஃபங்க்ஷனை பாவித்து நான் வேறு ஏதாவது செய்யலாமா? உதாரணமாக குறிப்பிட்ட இங்கே இருக்கிற ஒரு மாணவனுக்கான மொத்த மார்க்ஸோட குறிப்பிட்ட அந்த மாணவனோட பேரும் வந்து முன்னால் வர வேணும். அதாவது எனக்கு இங்கே இருக்கிற வடிவத்தில் குறிப்பிட்ட ரிசல்ட்ஸ் வந்து வர வேணும். குறிப்பிட்ட மாணவருடைய பெயர் கோலன் மார்க் ஸ்பேஸ் மற்றது அவருடைய மொத்த மார்க்ஸ். ஸோ இதுக்கு வந்து நாங்கள் லெட் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் வந்து ஈக்குவல்ன்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு லெட்டை டைப் பண்ணி திரும்ப ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கிக் கொள்ளக்கூடிய. அப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ இந்த அசைனிங் பண்ணக்குள்ளே வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்க வேணும்னு சொன்னால் நீங்கள் இதுக்கு ஓல்ட்டோட எண்டைக்கியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்சரை வந்து நீங்கள் கீழே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நேமை வந்து அதாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறீங்க நேம் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ நேமை டிக்ளேர் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட அந்த நேமோட நீங்கள் அசைன் பண்ணலாம். இப்போ உதாரணமாக நான் ட்ராக் பண்ணும் பொழுது எல்லாருந்த மொத்த மார்க்ஸோடையும் அவங்களோட நேமையும் பெற்றுக்கொள்ள வேணும். அதாவது ரிசல்ட் சரியாக வர வேணும் என்று சொன்னால் அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு செல்லை வந்து நீங்கள் அசைன் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நேம்ன்ற செல்லுக்கு வந்து ஃபஸ்ட்டு நேம் உள்ள செல்லை வந்து நான் இங்கே அசைன் பண்ணுறேன். ஸோ அசைன் பண்ணிட்டு கமா வச்சேன்ட்டு சொன்னால் என்ன செய்யலாம், எனக்கு ரெண்டாவது நேமுக்கு போகலாம் அல்லது கால்குலேஷன்ஸுக்கு போகலாம். ஸோ ரெண்டாவது வேரியபிளை வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ண போகிறேன் எப்படி, இப்போ உதாரணம் எனக்கு டோட்டல் காண வேணும். ஸோ டோட்டல் காண வேணும் சொன்னால் டோட்டல் என்று சொல்லி ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ டிக்ளேர் பண்ணிவிட்டு கமா வச்சேன்ட்டு சொன்னால் திரும்ப இங்கே என்ன கேட்க போகுது, நேம் வேல்யூ 2. ஸோ நேம் வேல்யூ 2 இந்த டோட்டலுக்கு என்ன செய்ய போகிறோம், டோட்டலுக்கு என்ன செய்ய போகிறோம்டா குறிப்பிட்ட இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான மொத்த மார்க்ஸை கூட்ட போகிறோம். ஸோ கூட்டுறதுக்கு நார்மலாக வந்து நாங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு மார்க்ஸையும் எழுதிட்டு இருக்காமல் குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் நாங்கள் பாவிக்கலாம். சம்மென்று சொல்லி பாவிச்சு போட்டு இங்கே சம்மை குறிப்பிட்ட ஃபங்க்ஷன்ட செயற்பாடையே ஒரு வேரியபிளுக்கு நாங்கள் அசைன் பண்ணலாம். சம்மை டைப் பண்ணிவிட்டு இப்போ சம்ட சிண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸான டியூட்டரில் பார்த்தீங்கன்னா தெளிவாக விளங்கிருக்கு. ஸோ இங்கே சம் பண்ணுறோம். ஸோ சம் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்கிறோம், சம்ன்ற ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கமா வச்சேன்ட்டு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டோட்டல் என்ற வேரியபிளுக்கான வேல்யூஸும் அசைன் பண்ணப்பட்டுட்டு திரும்ப ஆல்ரெடி என்டர் பண்ணி எனக்கு இப்போ ரிசல்ட்ஸ் வந்து அப்படி வர வேணும். நான் கேட்டதன் அடிப்படையில் அல்லது அங்கே இருக்கிறதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டை நேம் வர வேணும். ஸோ இங்கே வந்து எனக்கு டிஸ்பிளேயில் வந்து நேம் அப்படின்ட்டு சொல்லி எடுக்கிறேன். ஸோ நேமை இங்கே
டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே இதில் வாரத்தையே பார்க்கலாம், அதாவது மெனுவில் தாரத்தையே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து டைப் பண்ணிவிட்டு நேமுக்கு அடுத்து எனக்கு என்ன வரணும், கோலன் மார்க்கோட ஸ்பேஸ் வரணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா டேட்டாவை ஆட் பண்ணிக்கொள்றதுக்கு எண்ட்ன்ற இந்த சைனை பாவிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸுக்குள்ளே. ஸோ இங்கே எண்டை டைப் பண்ணிவிட்டு டபுள் கொட்டேஷன் மார்க்குள்ளே உங்களோட கோலன் மார்க் ஸ்பேஸை டைப் பண்ணிவிட்டு திரும்ப டபுள் கொட்டேஷனை க்ளோஸ் பண்ணி திரும்பவும் எண்டை டைப் பண்ணிவிட்டு நேமுக்கு அடுத்து என்ன வர வேணும், டோட்டல் வர வேணும். ஸோ இங்கே டோட்டல் என்று நீங்கள் ஏற்கனவே டிக்ளேர் பண்ணிக்க வேரியபிளை இங்கே கொடுத்துட்டு திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணி விட்டீங்கன்னா குறிப்பிட்டு நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வரதை காணக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. நாங்கள் லெட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து இன்னும் எவ்வாறான தேவைகள், அதாவது எங்களுக்கு ஏற்படுற ஒரு சில தேவைகளுக்கு லெட்ன்ற ஃபங்க்ஷனை வந்து பாவித்து அதுக்குரிய விடையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் குறிப்பிட்ட இந்த லெட்ன்ற ஃபங்க்ஷனை பாவித்து உங்களோட தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த டியூட்டோரியலில் பார்த்த விடயங்கள் அனைத்தும் தெளிவாக விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்படி விளங்கலன்னு சொன்னால் உங்களுக்கு காணப்படுற கேள்விகளை வந்து குறிப்பிட்ட Comtachers இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேட்டு அனுப்பலாம். அதோட மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே காணப்படுற பெல் பட்டனையும் அழுத்தி வைத்தீங்கன்னு சொன்னால் நான் அடுத்த வெளியிட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் வந்து கிடைக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.